அவர்களை வழிநடத்துவதும் நம்முடைய கடமை. யாரோ எங்கேயோ போகிறான், என்ன பண்ணுறது, அவன் சினிமா பார்த்துட்டு போகிறான் அப்படின்னு இருக்கக்கூடாது. அவன்கிட்ட உட்காந்து பேசணும். அந்த ஊரில் யார் அப்படி இருக்கிறானோ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும், அரசியல் படுத்தணும். பொலிட்டிசைசிங் த பீப்புள், அதுதான் இயக்கமே. கோரிக்கைகளை பேசுவது கூட ஒரு அரசியல் தான். ஏன் இந்த கோரிக்கையை வைக்கிறோம், இந்த கோரிக்கையை வைக்கிறதுக்கான காரணம் என்ன, இதுக்கு நிறைய வரலாற்று பின்னணி இருக்குது, சட்டப்பூர்வமான பிரச்சனைகள் இருக்குது, சட்ட சிக்கல்கள் எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரிந்து கொள்வது அரசியல் படுத்துதல் தான். ஆகவே ஒவ்வொருவரும் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்திலே வேண்டுகோளாக வைத்து, மத்திய அரசால் வழங்கப்படும் எஸ்சி/எஸ்டி தொழிலாளர்களுக்கான நிதி உதவி சீராக வழங்கப்படவில்லை. அதனால் மாவட்டந்தோறும் கண்காணிப்பு குழு நம் கூட்டமைப்பின் சார்பில் நியமனம் செய்ய வேண்டும். இது நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு கோரிக்கை. நாம் நிதி உதவியும் கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்குவது போல் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் வாரியத்தில் பதிவு செய்துள்ள அனைத்து தொழிலாளர்களுக்கும் புதுப்பித்தல் தவறிவிட்டாலும் 60 வயது கடந்தவுடன் பாரபட்சமின்றி ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும். தற்போது